வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச பிரெட் மேகி ரோல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் மேகி ரோல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம மேகி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் பொடியாக கட் பண்ண கேரட் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட கேப்சிகம், கோஸ், பட்டாணி இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். கேரட் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மேகியை சேர்த்துக்கலாம். மேகி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேகி வேகிற அளவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மேகி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட மேகி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா சேர்த்துட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேகி சூடு ஆறட்டும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரெட் ரோல் செய்கிறதுக்கு ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் ரோல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதோடைய ஓரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெட்டோட இந்த ப்ரௌன் கலர் பார்ட்ஸை நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம். இதை நம்ம பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸில் கொஞ்சமாக மேகியை வச்சுட்டு அதோடைய கார்னர்ஸை லைட்டாக தண்ணி தொட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் பிரெட் ரோல்ஸ் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பிரெட் ரோலாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மேகி ஆல்ரெடி குக் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே இதை நம்ம எடுத்துடலாம்.
2 பக்கமும் நல்லா வெந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரெட் மேகி ரோல் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.